தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபி அந்நியப்பட்டு இருப்பதாக தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகாக ஒரு பெரும் உயரம் வளர்ந்து விட்டதா, ஏதோ 2 அடியில் இருந்தது ஏதோ இன்னைக்கு 8 அடி வந்ததாக 10 அடி வந்ததாக நீங்க சொல்லிக்கிறீங்களே, அந்த அளவுக்கு ஒன்றும் வெற்றி வாய்ப்புகள் இல்லாத ஒரு நிலையில தானே பிஜேபியுடைய பயணம். சொல்றேன், அண்ணாமலை ஒரு மாற்றத்திற்கான அரசியல் எதிர்பார்க்கிறவர். ஒரு மாற்றம், இந்த திராவிட கட்சிகள்ல இருந்து மாற்றத்திற்கான ஆன்மீகத்தோடு பயணிக்கக்கூடிய உண்மையான ஒரு அரசியல் மாற்றம் வரணுங்கிற ஒரு தலைவர். அவர் ஜெயிப்பதற்காக திருப்பி இவங்க பண்ணதையே அவர் பண்ணுனா அவங்களுக்கும் இவருக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்க போகுது? பொழுதுதான் பிஜேபியும் அண்ணாமலையும் விமர்சனமா வந்திருக்கு. அந்த எதிர்மறை விமர்சனங்கள் அதற்கப்புறம் ஒரு நியூட்ரலைஸ் ஆன ஒரு விமர்சனமா இருக்கும். அதுக்கப்புறம் நேர்மறை விமர்சனமா மாறும். அதற்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும். ஒரு முறை ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சியை விட்டு உணர்வு பூர்வமான கடவுள் நம்பிக்கை நிறைந்த இந்த தமிழக மக்கள் அந்த கட்சியை விட்டு அகலவே மாட்டாங்கங்கிறத நான் 100% அறுதிட்டு சொல்றேன்.